السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நடைபெறக்கூடிய இந்த மார்க்க அமர்வுல அல்லாஹ்வுடைய நியாமத்துகளும் அதன் அழிவுகளும் என்ற ஒரு தலைப்புல முக்கியமான சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மார்க்க விஷயங்களை தேடுவது, படிப்பது, அந்த சபைகளிலே அமர்வது என்பது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாகவும், இன்றைய இந்த தலைப்புல நாம் ஏற்கனவே இது போன்ற ஒரு தலைப்பை இங்க பேசியிருக்கிறோம். அதாவது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், அதற்கு நன்றி செலுத்துவது என்ற ஒரு தலைப்புல மீண்டும் அதே தலைப்பை நாம் ஏன் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும்டா, இன்றைய சூழ்நிலையில ஒரு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்வதற்கு அல்லது பிறருக்கு ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு நாம் அவர்களுக்கு கைட் பண்ணுவதற்கு ஒரு சில உபதேசங்கள் நமக்கு தேவைப்படும். சில போது நாம் நமக்குள்ளேயே சில இடர்பாடுகளை அல்லது சோதனைகளை, நாம் சில இழப்புகளை, பாதிப்புகளை நாம் சந்திக்கும் போது அதை எந்த மெத்தட்ல நாம் அதை கடந்து செல்லலாம். ஏன்னா நாம் இயல்பான வாழ்க்கை முறையில நாம் இயல்பாகத்தான் இருப்போம். எப்போது நாம் தடுமாறுவோம்டா, நமக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஆபத்து வரணும் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை வரணும், நாம நினைக்காத நிமிடங்கள் அது நடக்கலாம். இப்ப நாமெல்லாம் ஆரோக்கியமா உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு மார்க்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். பல வகையான கஷ்டங்கள், சோதனைகள் ஒரு புறத்தில் இருந்தாலும் அதெல்லாம் நிதானமான முறையில நாம் நடந்து கொள்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம கேள்விப்படுறோம், ஸ்ரீலங்கால அண்மையில நடந்த, இன்னும் அந்த மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த வலிகள். நாம் அவர்களுக்காக துஆ செய்கிறோம், அவர்கள் பட்ட அந்த துன்பத்திலிருந்து மீளணுன்றதுக்காக நாம் ஆதரவு வைக்கிறோம், ஆசைப்படுறோம். ஆனால் அந்த வலியை அனுபவிச்சுட்டு அந்த இடத்துக்கு நம்மளால போகல. சில போது அது மாதிரியான ஒரு ஆபத்து நமக்கு வராம அல்லாஹ் பாதுகாக்கணும், வராதுன்றதுக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதம் இல்லை. நாம யாரும் சேஃப்டியான இடத்துல வாழல. சில நேரம் நம்ம நினைக்கலாம் நம்ம சேஃப் அப்படின்னு, இல்ல. அல்லாஹு தஆலா சொல்றான், வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ் என்றான். இந்த காலங்களை நாம் தான் மனிதர்களுக்கு மத்தியிலே சுழல விடுகிறோம். இன்பம், துன்பம், சோதனை, கஷ்டம், நோய், இதெல்லாம் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில வரும். அப்ப நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில அருட்கொடைகள் சில போது நமக்கு தெரியுறதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நீங்கள் கணக்கிட முயற்சி செய்தால் உங்களால் அதை கணக்கிட முடியாது. அவ்வளவு நியாமத்துகளோட நாம் வாழ்றோம். நமது வாழ்க்கை ஒரு அருட்கொடை. நாம் கழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அல்லாஹ்வுடைய நியாமத். நாம் அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ ஆபத்துகளை தாண்டி போறோம். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்காம இல்ல, சில நேரங்கள் நாம் சந்தித்திருக்கலாம் அல்லது நம்மோடு இருந்தவர்கள் சந்தித்திருக்கலாம். இப்படி ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒரு வகையில மனிதன் நல்லது, கெட்டது, கஷ்டம், துன்பம், பிரச்சனைகள், பாதிப்புகள், இடர்பாடுகள், இப்படி நிறையவே மனுஷன் என்ன செய்யறான், எதிர்கொள்கிறான். ஆகவே நாம் இவைகளை எப்படி எடுத்துக்கொள்றது? சில நேரங்கள்ல நாம் நிம்மதி பெறுவதும், நாம் நிம்மதியை இழந்து போறதும் அது நம்மட கைக்குள்ளதான் இருக்கு. சஹாபாக்கள் சந்திக்காத பிரச்சனையா நம்ம சந்திச்சிட போறோம்? இல்ல. அல்லாஹ் தஆலா எப்படி எல்லாம் மாற்றி வச்சான். நபிமார்கள் சந்திச்ச பிரச்சனையை நம்மளால சந்திக்கலுமா, ஃபேஸ் பண்ணலுமா? எத்தனை உயிர் இழப்புகள், எவ்வளவு சோதனைகள். அப்ப இதெல்லாம் நாம எப்படி தாண்டதுன்றது ஒரு பெரிய ஒரு ஈமானிய தர்பியா நமக்கு அதுக்கு வேணும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் பாதிப்பு வர நேரத்துல அந்த பாதிப்பை நாம்
தாண்டி போறதுக்கு அல்லது பாதிப்பை நாம் எதிர்கொள்வதற்கு கண்டிப்பாக அந்த ஈமானிய பலம் நமக்கு தேவை. அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கக்கூடிய ஏராளமான நியாமத்துகள் நமக்குள் இருக்கிறது. நம்முடைய அதாவது ஆரோக்கியம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நிஅமத்தானி, நம்ம அடிக்கடி பார்த்த ஒரு ஹதீஸ் தான் இது. 2 நியாமத்துகள் இருக்கிறது. அந்த 2 நியாமத்துகளும் பெரும்பாலான மனிதர்கள் அதை சரியா பயன்படுத்துறாங்க. நிஅமத்தானி, ஒண்ணு அஸ்ஸிஹா, நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுன்றது ஆகப்பெரிய நியாமத். பாருங்க, நோயாளிகளை பார்க்கணும், நம்ம போய் எவ்வளவு துன்பங்களோட வாழ்றாங்க, இருக்க முடியல, சாப்பிட முடியல, எழும்ப முடியல. நம்ம நோயாளி ஆகிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எத்தனை செகண்ட் தேவைப்படும்? அல்லாஹ்வுடைய நியாமத்துல தான் நம்மளோட ஆரோக்கியம் இருக்குது. நாம் நோயாளியா போனா தான் நம்மளோட ஆரோக்கியம் என்னன்னு நமக்கு விளங்கும். நாம் வாலிபத்துல நாம் எத்தனையோ விஷயங்கள் அனுபவிச்சிருப்போம். ஆனால் ஓரளவு வயோதிபத்தை அடைகிற போது அந்த வாலிபம் நமக்கு திரும்பி வராதான்னு யோசிக்கிறோம். காரணம், ஆரோக்கியம் அந்த அளவுக்கு ஒரு அருட்கொடை என்பதை ஹதீசுகள்ல நாம படிச்சிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல மனிதனுக்கு வழங்கப்படுகிற அனைத்துமே சோதனை தான். அவனுக்கு வழங்கப்படுகிற ஆரோக்கியம் எப்படி ஒரு நியாமத்தோ, அதே போல அந்த அவனுக்கு வழங்கப்படுகிற அனைத்தையும் அல்லாஹ் சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்துல வச்சுக்கிறான். நமக்கு கிடைக்கிற பொருளாதாரமாக இருக்கட்டும், அல்லது நமக்கு கிடைக்கிற செல்வாக்குகளாக இருக்கட்டும், அல்லது நமக்கு கிடைக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், அல்லது நமக்கு கிடைக்கிற நல்ல தொழில், நமக்கு கிடைக்கிற வளங்கள், நம்ம அனைத்துமே அல்லாஹ் நமக்கு தாரது சோதனைக்காகத்தான். நாம் நம்மட கையில கிடைக்கக்கூடிய ஒன்றை இது என்னுடையது அப்படின்னு நினைச்சிங்கன்றாலே நீங்க அவுட். இது என் ரப்பு எனக்கு தந்திருக்கிறான். இந்த நியமத்தை அல்லாஹ் எந்த நேரம்டாலும் எனக்கிட்ட எடுப்பான். எந்த நேரம்டாலும் நான் இந்த நியமத்தை அனுபவிக்க முடியாதவனா போயிருவேன் அப்படின்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தா இந்த வாழ்க்கை தான் ஈமானிய வாழ்க்கை. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத்ன்றான். ஒவ்வொரு மனிதனும் மௌத்தை சுவைக்க போகிறான். வாழ்றவன் மௌத்து என்பது வருமா வராதான்றதுக்கு எந்த பட்டிமன்றமும் தேவையில்லை, வரும், கண்ணால பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வனப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், உங்களை நன்மையாலும் தீமைகளாலும் ஷர்ராலும் கைராலும் உங்களை நாம் சோதிப்போம். ஃபித்னத்தன் வ இலைனா துர்ஜஊன், நீங்கள் நம்மிடத்திலே தான் வர இருக்கிறீர்கள். எந்த நேரம் வேண்டாலும் நமக்கு நல்லது நடக்கலாம், எந்த நேரம் வேண்டாலும் நமக்கு பாதிப்பு நடக்கலாம். நாங்க இது நம்ம இன்றைக்கு கண்கூடாக பார்த்துக்கிட்டு மீடியாக்கள்ல கேள்விப்படுறோம். சுப்ஹானல்லாஹ், கம்பளை நகரம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எவ்வளவு அழகான ஒரு நகரம், போயிருப்பீங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, எப்படி ஒரு மலை பிரதேசம். அந்த நகரம் முழுமையாக தண்ணீர்ல மூழ்கி ஒரு எப்படி சொல்றது, ஒரு சோதனை களமாக இன்றைக்கு மாறி. நான் உதாரணத்துக்கு சொன்னேன். சில சம்பவங்களை நாம கேள்விப்படுறோம். உண்மையிலேயே ரப்புல் ஆலமீன் தான் நம்மளை ஆள்றான். நம்ம எதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு, பாத்தீங்களா மாஷா அல்லாஹ் நான் நல்லா தானே இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு இல்ம தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான், அல்லது செல்வத்தை தந்திருக்கிறான், அல்லது தொழிலை தந்திருக்கிறான், அல்லது குழந்தையை தந்திருக்கிறான், நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறான், நல்ல மனைவியை தந்திருக்கிறான், சந்தோஷம்தான். ஆனா எந்த நேரத்துல நமக்கு என்ன நடக்கும்னு தெரியல. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்ப அல்லாஹு தஆலா பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் சொல்றேன். நம்மளோட கிளாஸ்மேட் தானே அவர் இப்படியே தொழில கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கோடிக்கணக்கான ஒரு வியாபாரியா மாறினார். நான் ஒரு இந்த வெள்ளத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம எந்த நேரமும் இது அல்லாஹ் எனக்கு தந்தது, அல்லாஹ்வோடு உள்ள என்னுடைய உறவு தான் உண்மையானது. நீங்க மௌத்தா போனாலும் லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமா மௌத்தாப்பாங்க. உலகத்துல உள்ள எதுவும் உங்களோட வராது. நாம என்ன சம்பாதிச்சாலும், என்னத்தை தான் உலகத்துல நம்ம தேடி வச்சாலும், இந்த உலகம் நமக்கு என்னைக்குனாலும் நம்மளை அனுப்பிவிடும். இந்த எண்ணத்தோட நம்ம வாழணும். அப்ப ஒரு சகோதரர் உண்மையிலேயே ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு நல்லா இருந்தார், ஆடு மாடு பட்டி நல்ல. இந்த வெள்ளத்துல அவரோட ரால்ஃபார்முக்கு போனது கூட அவரோட வேலை செய்யற ஒரு பையனையும் கூட்டிட்டு ஒரு டிராக்டர்ல போய்க்கிறாரு. டிராக்டர்ல போனா கொஞ்சம் பாதுகாப்பு. எதிர்பாராத அந்த ஒரு வெள்ளம்னா அந்த ஆற்று தண்ணீர் வேகமா வந்ததால டிராக்டர் அடிச்சுட்டு பிறண்டத்தோட இவருக்கு பிடிச்சது தென்னை மரம் தான். தென்னை மரம் அல்ல, அந்த ஆலமரம், அந்த ஆத்து ஓரங்கள்ல வளர்றது அந்த ஆலை மரமே நம்ம சொல்லுவாங்க, அது மரம், பெரிய மரம். அதுல பிடிச்சாரு. வெள்ளம் வர 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 மேல போயிட்டார். அவர் ஆட்டுப்பட்டி டோட்டலா போச்சு, அவரோட ரால் பண்ண டோட்டலா போச்சு.
அவரோட ஃபார்ம் டோட்டலா போச்சு. கூட வந்த 21 வயசு அவர்கிட்ட வேலை செய்யற ஒரு வாலிபன் மரத்துல ஏறினாரு. ஏறிக்கிட்டு இருக்கும் போது ஃபிட் வந்துட்டாரு, மௌத். நான் இது எதுக்கு சொல்றேன்டா, அவர் நினைச்சிருப்பாரா ஒரு நாளைக்கு முன்னுக்கு, நாளைக்கு எனக்கு இப்படி நடக்க போகுது. இதுதான் வாழ்க்கை. இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். எந்த அளவுக்கு சொன்னா, அவரோட உடுத்தின உடுப்பு கூட இல்லை. 3 நாள் மரத்துல, ஆட்களுக்கு தெரியல எங்கன்னு, மௌத்தா போய்தாரா உயிராகிறாரான்னு தெரியல. 3ஆவது நாள் காப்பாத்தி ஒரு மாதிரி குழந்துட்டாங்க. அப்ப இது மாதிரி நம்மட வாழ்க்கையில எந்த, அப்ப இவர் ஒரு மோசமான ஒரு குடிகாரரு அப்படியெல்லாம் இல்லை, ஒரு நல்ல மனுஷன். அப்ப யாருக்கு வேண்டாலும் எப்ப வேண்டாலும் எது வேண்டாலும் நடக்கலாம் என்பதுதான் உலக வாழ்க்கை. நாம சேஃப் ஆகிக்கிறோம், அவங்க எல்லாம் பள்ளத்துல இருக்கிறாங்க, நாம மலையில இருக்கிறோம். சுனாமி நேரத்துல எல்லாரும் என்ன நினைச்சாங்கடா, நல்ல வேலை அல்லாஹ் எங்களை மலைநாட்டுல உடைச்சிட்டாங்க, அங்க அதான் நம்ம சேஃப் மேலதான் இருக்கிறோம். இப்ப மலைநாட்டுல உள்ளவங்களாம் யோசிக்கிறோம், அநியாயத்துக்கு இங்க ஏன்னா மண் சரிவு வருது, அந்த பிரச்சனை வருது. அப்ப சேஃப்ன்றது அல்லாஹ் தான் உங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாத்தா தான் பாதுகாப்பு. இல்லைன்னா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நாம வாழ்றது இந்த பூமி அதிர்ச்சிக்கு உட்படாத நிலத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்மட சேஃப் ஒண்ணும் கிடையாது. எனவே அல்லாஹ் தந்த இந்த ஞாபகத்து இருக்குதே, அல்லாஹ் எப்ப நம்ம எடுப்பான்னு தெரியாது. அப்ப நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கும் அல்லாவுக்கும் இடையிலான அந்த உறவை நம்ம நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இந்த உலகம் என்பது மதா, ஒரு அற்பமானது, ஏமாற்றக்கூடியது. எந்த வினாடி வேண்டாலும் நம்முடைய நியாமத்துகள் நம்மிடையே போகலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை நல்லதை கொண்டும் அதாவது தீங்கை கொண்டும் உங்களை நான் சோதிப்பேன், நீங்கள் நம்மிடத்திலே தான் திரும்ப வர இருக்கு, இலைனா துர்ஜஊன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு தந்த நியாமத்துகளை ஒரு நாளும் பறிக்க மாட்டான். உங்களுக்கு வளங்களை தந்துட்டு, அல்லது செல்வங்களை தந்துட்டு, அல்லது உங்களுக்கு அறிவை தந்துட்டு, நல்ல குழந்தைகளை தந்துட்டு, நல்ல வாழ்க்கையை தந்துட்டு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பறிச்சு எடுக்க மாட்டான். நம்ம ஒரு பொருளை ஒரு ஆளு கொடுத்துட்டு திரும்பி வாங்கி எடுப்போமா? நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஹதியாவை தந்தேன்னு வைங்க, திருப்பி கேட்க 10,000 தாங்க கேட்போமா? அது வெக்கமா பார்ப்போம். சாதாரணமான நாகரிகம் உள்ள ஒரு மனிதன் கொடுத்ததை திரும்பி கேட்க மாட்டான். படைச்ச ரப்பு கேட்பானா, எடுப்பானா திருப்பி தந்தையை தாண்டு? அப்படின்னா மனிதனுக்கு நடக்கிற அந்த இழப்புகளுக்கு என்ன காரணம்? மனிதன் செல்வங்கள் ஏன் அழிந்து போகுது? மனிதன் வீடு வாசல்கள் ஏன் அழிஞ்சு போகுது? ஏன் அவன் இழப்புகளை நியாமத்துகளை இழந்து போறான்? ஏன் ஆரோக்கியமா இருந்தவன் நோயாளியா போறான்? ஏன் நல்ல தொழிலோடு இருந்தவன் தொழில நஷ்டமடைகிறான்? பொதுவாக எல்லா இழப்புகளுக்கும் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின், அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சமுதாயத்திடம் உள்ள ஒன்றை மாற்றிவிட மாட்டான், ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை தாங்களே அவர்கள் மாற்றிக்கொள்ளாத வரை, அவங்களுக்கு வழங்கப்பட்ட நியமத்தை அவங்களாக மாற்றிக்கொள்ளாத வரையும் நான் மாத்திரம் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பொதுவாக மனிதனுக்கு வரக்கூடிய இழப்புகள், பாதிப்புகள், நோய், பிரச்சனை 2 வகையாக நாங்க பார்க்கணும். ஒன்று, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல நப்லுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃப், குர்ஆன்ல சூரா அல் பக்ரால நம்ம படிச்ச வசனம். உங்களை நாம் மினல் கௌஃப், முழுசா பயங்காட்டியல்ல, ஓரளவான பயத்தை கொண்டும், வல் ஜூ பசியை கொண்டும், வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களுடைய பொருளாதாரத்தை குறைக்கிறோம், உங்களுடைய உயிர்களை நாங்கள் குறைப்போம், உங்களுடைய விளைச்சல்களை நாம் குறைப்போம். அல்லாஹ் சொல்றான், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ் தஆலா மனிதனுடைய அந்த இஸ்திகாமத்தை, அந்த உறுதியை பார்க்கறதுக்காக என்ன செய்வான், அவன் பொருளாதாரத்தை குறைச்சு பார்ப்பான், அவன் உயிர்களை சேதப்படுத்தி பார்ப்பான், அவன் விளைச்சல்களை குறைச்சு பார்ப்பான். அல்லாஹ் சொல்றான், எது நடந்தாலும் அந்த பிரச்சனையை ஒரு முஸ்லிம் எப்படி எதிர்கொள்வான், நான் அல்லாஹ்வுக்காக பொறுமையாகிறேன். ஏன், எடுத்தது அவன்கிட்ட தான் அவன் எடுத்துக்கிறான். அவன் தந்தான், அவன் எடுத்துட்டான். தந்தவன் தான் எடுத்தான். யாரோ தந்தத்தை யாரோ எடுத்தாத்தான் நமக்கு கவலை வரும். தந்தவன் ரப்பு, எடுத்தவனும் அவன் தான். அப்ப நம்மளோட வார்த்தை என்ன, இன்ன லில்லாஹி மா அஹத், எதை அல்லாஹ் என்னிடமிருந்து எடுத்தானோ அது அல்லாஹ்வுடையது. அதே நேரம் எதை அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிறானோ அதுவும் அல்லாஹ்வுடையதான். இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடத்துல ஒரு காலம் இருக்கு. நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் நாளைக்கு இருப்போம்னு சொல்லல, அப்படித்தானே? அது எல்லாவற்றிலும் நம்ம இன்னைக்கு நோயாளியா இருப்போம், நாளைக்கு நோயாளி அல்லாஹ் குணப்படுத்திடுவோம்.
இன்னைக்கு நாங்க வறுமையில இருப்போம், நாளைக்கு அல்லாஹு தாலா நமக்கு செல்வத்தை தரலாம். குழந்தை இல்லாம நம்ம தவிச்சுக்கிட்டு இருப்போம், அல்லாஹு தாலா குழந்தையை தரலாம். அப்ப வாழ்க்கை என்பது அப்படித்தான் நடக்கும். அப்ப கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா நமது ஈமானை பார்ப்பதற்கு, இந்த நம்பிக்கையில் உண்மையாளர்களா என்பதை அல்லாஹ் பார்க்கிறதுக்காக சில நேரம் நம்மள்ட்ட இருந்து எடுக்கலாம். சில விஷயங்கள் நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். இப்ப உதாரணமாக அல்லாஹு தாலா நமக்கு உணவளிக்கலாம். இந்த உணவு நாம நம்ம கையில காசு இருக்குது, நம்ம பணத்தை கொடுத்து நம்ம எதை வேண்டாலும் வாங்குவோம், எதை வேண்டாலும் சாப்பிடுவோம் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையாகவே நம்மளை அல்லாஹு தாலா சோதிக்கணும்னு நினைச்சா என்ன செய்வான்? நம்மளோட ரிஸ்க் எங்க இருக்குது? யாருக்கா தெரியுமா நம்மளோட ரிஸ்க் எங்க இருக்குது? நமக்கு ரிஸ்க் கிடைக்குதானே, அது எங்க இருந்து கிடைக்குது? நமக்கு கடையில போனா சாமான் கிடைக்குது, வெள்ளம் செஞ்சா விவசாயம் வருது, நெல் வருது, எல்லாம் வருது, ஃபார்ம் செஞ்சா கோழி வருது, சிக்கன் வருது, மட்டன் வருது, அப்படிதான் நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லான், உங்கிற சாப்பாடு வானத்துல இருக்கின்றான். அது எப்படி வானத்துல இருந்து நெல்லு கொட்டுதா, அரிசி கொட்டுதா, நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற போது எப்படி சொல்றான்? இன்சான் இலா தஆமி, மனிதன் அவன் சாப்பாட்டை கொஞ்சம் பார்க்கணும் சொல்றான். மனிதன் தன்னுடைய உணவை அவன் கவனிக்கட்டும். அன்னா சபபுனல் மாஅ சப்பா, அல்லாஹ் சொல்றான், நாங்க தான் மழையை மேலே இருந்து பொழிய செய்கிறோம். சும்ம ஷகக்னல் அர்த ஷக்கன், பூமியை நாங்கள் பிளந்து ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பான், அதிலிருந்து நாங்கள் பயிர்களை விளைய செய்கிறோம். அதிலே இனபன் வகபா, அதிலே நாங்கள் திராட்சை பழத்தை நாங்கள் வெளியாக்குறோம், புட்பூண்டுகளை நாங்கள் வெளியாக்குறோம். வஸைத்தூன வநஹ்லா, ஜெய்தூனை பேரீச்சம் பழங்களை, பேரீச்சம் விதைகளை நாங்கள் வெளியாக்குகிறோம். கனிகளை வஃபாகிஹத்தன் வஅப்பா, அல்லாஹ் சொல்றான், மதாஅல் லக்கும் வலி அன்ஆமிக்கும், உங்களுக்கும் கால்நடைகளுக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு பிரயோசனம் அளிப்பதற்காக நாம் செய்கிறோம். அப்ப வானத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க்குக்கான இடத்தை வானமா என்று சொல்றான். உங்களோட உணவு வானத்திலிருந்து அல்லாஹ் சொல்றதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் உங்களோட உணவை ரிஸ்க்க நிப்பாட்டணும்டா, வானத்திலிருந்து மழையை பொழிஞ்சு பயிர்களை விளைவிச்சியும் உங்களுக்கு சாப்பாடு தருவான். அதே மழையை ஓவரா பொழிய வச்சு உங்களோட பயிரை அழிக்கவும் செய்வோம். இந்த ரெண்டு அஸ்பாபும் மேலே அல்லாஹ் என்ன சொல்றான்? குல் ஹுவல் காதிரு அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும், அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குது, அவன் உங்களுக்கு மேலால் இருந்து தண்டனையை கொண்டு வருவான். உங்களோட விவசாயங்களை அழிக்கலாம், உங்களோட மீன் வளர்ப்புகளை அழிக்கலாம், உங்களோட வீடுகளை அழிக்கலாம். அல்லாஹ்வுக்கு முடியும். ஏன்னா அல்லாஹ் முடியும்னா சும்மா சிலவன் சொல்லுவான், என்னை பத்தி தெரியுமா அப்படியா அப்படியாண்டு. அல்லாஹ் என்பவன் உண்மையாக எதை சொல்றானோ அதை செய்வதற்கான சக்தி உள்ளவன். அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குது, அவன் நினைச்சு அழிக்கலாம், அல்லது உங்களுக்கு கீழால இருந்து உங்களை தண்டிக்கலாம், அல்லது உங்களை துண்டு துண்டா பிரிச்சுட்டு நீங்க சிலருக்கு அநியாயம் செய்யுமாறு அல்லாஹ் ஆக்கலாம். அல்லாஹ் சக்தி உள்ளவன். அப்ப அல்லாஹ் உங்களோட ரிஸ்க குறைக்கணும்டா, உங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கணும்டா. இன்னைக்கு ஸ்ரீலங்கால பாருங்க, எத்தனை விவசாய நிலங்கள் அழிஞ்சுது, எவ்வளவு பாதிப்புகள். ஒரு ஊர்ல 800 கோடின்றாங்க. இது அன்னளவான ஒரு கணிப்பீடு தான். அப்ப அல்லாஹ் இந்த உணவு வாழ்வாதாரம் நமக்கு தாராளமா தானே கிடைக்குது. காசை வச்சு என்ன செய்வீங்க? காசை வச்சு என்ன நம்மளால சாதிக்கலாம்? நம்ம நினைக்கிறோம் நம்மகிட்ட பணம் இருக்கலாம், அல்லது வளம் இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். எனவே நாம எப்பவுமே நினைச்சு கொள்ளணும், அல்லாஹ் நம்மளுக்கு எதை நாடினாலும் அந்த அந்த நாட்டம் தான் நமது வாழ்க்கை. அதனால எந்த ஒரு நியாமத்தும் நமக்கு அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எது நமக்கு கிடைச்சாலும் இது சில நேரம் என்கிட்ட எந்த நேரம் வேண்டாலும் போகலாம், எது நமக்கு கிடைக்கலனாலும் எந்த நேரம் வேண்டாலும் அல்லாஹ் தரலாம். இந்த ரெண்டுக்கும் மத்தியத்துல நம்முடைய நிலைப்பாடுகள் இருக்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலா இந்த உணவை ஒரு அருட்கொடைன்னு சொல்றான். அதற்கான அஸ்பாபு வானத்தை சொல்றோம். இந்த உலகத்துல சொல்றாங்க, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு இன்னொரு 30 வருஷத்துல ஒரு ஊமை சுனாமி ஒண்ணு வரப்போகுது அப்படின்னா. என்ன ஊமை சுனாமி தெரியுமா? இப்ப நம்ம பாக்குறது கடல்ல நடக்கிற கடலுடைய கொந்தளிப்பு, நில அதிர்ச்சியில ஏற்படுற அந்த வெள்ளம், அந்த தண்ணி. ஊமை சுனாமிண்டா ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு தட்டுப்பாடு இந்த உலகத்தை உழுக்க போகுது அப்படின்னு சொல்றான். அப்ப உணவு தட்டுப்பாடு எப்படி வரும்? ஒன்று அழிவுகளாக அது வரலாம், அல்லது விவசாயங்கள் முழுமையாக என்ன செய்யலாம், பாதிக்கப்படலாம். அப்ப அல்லாஹு தஆலா நமது நியமத்துகளால் நம்மை எப்ப வேண்டாலும் சோதிக்கலாம். ஆனா அல்லாஹ் ஒரு மனிதனுடைய நியமத்துகளை 2 காரணம். ஒன்று, அவனை சோதிப்பதற்காக குறைப்பான், இல்லண்டா அவனுடைய தவறுகளால் அதை மாத்திடுவான். அல்லாஹு தஆலா கொடுத்ததை திருப்பி எடுக்கிறல. இதுக்கு சில உதாரணங்களை நீங்க பார்க்கலாம். நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்றான் சூரத்துர் ராஅத்ல, நான் ஏற்கனவே ஓதின வசனம்,
இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமி, அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்திடம் உள்ளதையும் அவன் மாற்றிவிட மாட்டான், எடுக்க மாட்டான். எதுவரையும்? ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவங்களிடம் உள்ளதை அவங்களாக மாற்றிக்கொள்ளாத வரையும். அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்றான்? வ இதா அராதல்லாஹு பிகௌமின் சூஅன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்துக்கு தீங்கை நாடிவிட்டால் ஃபலா மரத்த லஹு, அதை யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தீங்கு செய்யணும்னு நாடிட்டா உலகமே இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்து போயிடுது. குளோபல் வில்லேஜை தாண்டி குளோபல் ஹோம்னு சொல்ற அளவுக்கு உலகம் மாறிட்டு, அவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருந்த ஒரு காலப்பகுதி உலகத்தை தாண்டி வேறொரு உலகம் இருக்குதான்னு தேடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து போயிருக்குது. விஞ்ஞானம் என்பது அதாவது உச்ச நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலத்துல அல்லாஹ்வுடைய ஒரு மலைக்கு, ஒரு காற்றுக்கு நம்ம பதில் சொல்லலாமா? அதை நிப்பாட்டலாமா? ஏலாது சகோதரர்களே. இந்த கொரோனா வந்தது 2020 காலப்பகுதியில, எவ்வளவு உலகம் அப்படியே ஸ்டாக் நின்றுட்டு, அந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமிய நம்மளால நிப்பாட்ட முடிஞ்சுதா? இல்ல. அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு செய்யணும்டா, நம்ம பார்த்துக்கிட்டு இந்த பக்கத்தால ஏதோ பிரச்சனை வரப்போகுது, பின்பக்கத்தால வரும், மேலால வரும், கீழால வரும், மிகவும் கவனமாக இருக்கணும். ஆகவே அல்லாஹ் நமக்கு தந்த இந்த பாதுகாப்பு என்கிற நியாமத்தை, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த அருட்கொடைகளை நாமளே கெடுத்துக் கொள்ளக்கூடாது. தப்சீரு சாதி என்று ஒரு இமாம் நாசிர சாதி தைசீருல் கரீமுர் ரஹ்மான் ஒரு தப்சீரி, அவர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது, அல்லாஹு தாலாவுடைய இந்த மினன் நிஅமத்தி வல் இஹ்சான் வர்ரக்துல் ஐஷ், அதாவது அல்லாஹ்வுடைய நியாமத்துகள், அவன் செய்திருக்கக்கூடிய நலவுகள், தாராளமான வாழ்க்கை, இவைகளை எல்லாம் மனிதன் அவனை மாற்றிக்கொள்றான். இப்ப செல்வம் வார நேரங்கள்ல அல்லது நமக்கு ஏதாவது ஒரு நியாமத்து வார நேரத்துல அந்த நியாமத்துக்கு நாம் நன்றி செலுத்தோம். இது அல்லாஹ் எனக்கு தந்தது, இது என் திறமை அல்ல, இது நான் தேடினது அல்ல, இது அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தின ஒரு அஸ்பாப், அதன் மூலமாகத்தான் எனக்கு இது கிடைச்சிது. யா அல்லாஹ் உனக்கே அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உனக்கே நான் நன்றி உள்ளவனா, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, சுலைமான் நபி சொன்னது போல இது அல்லாஹ் எனக்கு தந்தது. அந்த நன்றியோடு அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள செயல்களை செய்யணும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயங்கள்ல ஈடுபடணும், அல்லாஹ் தடுத்தவைகள்ல இருந்து நாம் ஒதுங்கணும், அல்லாஹ் எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில திருப்திப்படுவானோ அந்த வாழ்க்கையை நாம வாழணும். இதை விட்டுட்டு நாம் அதை தவறான முறையிலே பயன்படுத்த ஆரம்பிச்சா எந்த நியாமத்தை நமக்கு வாழ்க்கையில தந்தானோ அந்த நியாமத்தை அல்லாஹ் தண்டனையாக மாற்றி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கும். சில பேர் அது அழிவுகளாக மாறலாம். இது நாமளே நம்முடைய கையால் தேடிக்கொண்ட வினையாக இருக்கிறது. எனவேதான் இமாம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு நியாமத்துகளையும் அவனாக மாற்றுவதில்லை. எந்த அளவுக்கு? ஏன் அல்லாஹ் அப்படி மாற்றுகிறான்? ஈமானோடு வாழ்ந்தவர்கள் குஃப்ரை நோக்கி செல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்கள் அவனுக்கு மாறு செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்கள் பெருமை அடிக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் மனிதர்களுடைய நியாமத்துகளை மாற்றி விடுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, இதே போல இதே மாதிரி அல்லாஹு தாலா ஏவிய அந்த விஷயங்களை அவர்கள் செய்யாமலும் பாவத்திலே அவர்கள் ஈடுபடுவதை அவர்கள் தவிர்ந்து கொண்டால் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை மீண்டும் கொடுக்கிறான் என்று சொல்றாங்க. இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவங்க ஒரு கிதாப் இருக்குது, அல் ஜவாபுல் காஃபி லிமன் சஅல அனி தவா அஷாஃபின், அத்தா வத்தவாம்பாங்க, நோயும் நிவாரணியும் கிதாப். நல்ல ஒரு அருமையான ஒரு கிதாபு, ஒவ்வொரு முஸ்லிமும் வாசிக்க வேண்டிய கிதாப். அந்த கிதாபில் அவங்க ஒண்ணு சொல்றாங்க, இந்த பாவங்கள் என்ன செய்யும். அந்த கிதாபின் 74வது பக்கத்துல வமின் உகூபாத்தி துனூப், பாவங்களுக்கான தண்டனை எப்படி இருக்கும்டா, அன்னஹா துஸீலு நிஅம், நியமத்துகளை இல்லாமாக்கும். நீங்க பாவத்தோடு வாழ்ற நேரத்துல உங்களோட நியமத்துகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிற நிலைமையில பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அமைதியாக வாழ்ற உங்களோட குடும்பம் நிம்மதி இல்லாம போகும். உங்களுக்கு கண்குளிர்ச்சியாக தெரிந்த குழந்தைகள் உங்களுக்கு எதிராக நிற்பாங்க. நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு எல்லாமே இன்பம் எல்லாம் துன்பமா மாறும், சந்தோஷம் எல்லாம் கவலையாக மாறும், பிரச்சனைகளாக மாறும், துன்பங்களாக மாறும். இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, வதுஹில்லுல் நிகம், தண்டனைகள் அவனுடைய வாழ்க்கையில உண்டாகும், கஷ்டங்கள் வரும். ஃபமா ஜாலத் அனில் அப்தி நிஅமத்துன் இல்லா பிதம்பின், ஒரு அடியானை விட்டும் அவனுடைய நியாமத்துகள் நீங்காது, அவன் பாவியாக இருந்தாலே தவிர. பாவத்தில் இறங்கினா நியாமத்தை எடுத்துருவான்.
வலா ஹல்லத் பிஹி நிக்மத்துன் இல்லா பிதம்பின். அவனுடைய தண்டனை நீங்குவதெல்லாம் அவன் பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வதன் மூலம்தான். அலி பின் அபி தாலிபுடைய ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க ரலியல்லாஹு அன்ஹு, மா நஸல் பலாஉன் இல்லா பிதம்பின். அதாவது சோதனைகள் தொடர்வது பாவத்தின் காரணமாகத்தான். வலா ருஃபிஅ இல்லா பிதௌபத்தி, அது நீக்கப்படுவது தௌபாவின் மூலம்தான் என்று அலி பின் அபி தாலிபுடைய ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூற்றை கொண்டு வந்து விட்டு ஒரு குர்ஆன் வசனம் சொல்றாங்க, வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களுக்கு எந்த ஒரு சோதனை வாழ்க்கையில் வந்தாலும் உங்கள் கைகளால் நீங்கள் தேடிக்கொண்டதுதான். வயஃபு அன் கஸீரின், இந்த வசனத்தை இதற்கு ஆதாரமா சொல்றான். இந்த உலகத்தில் வார எல்லா துன்பமும் இது அல்லாஹ் உங்களுக்கு துன்பத்தை தாரல, நீங்கள் உங்கள் கரங்களால் உங்கள் பாவங்களால் நீங்களே துன்பத்தை தேடுகிறீர்கள். இன்னொரு வசனத்தை சொல்றாங்க, ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً. அல்லாஹ் தஆலா நிஅமத்துகளை மாற்ற மாட்டான். அல்லாஹ் அளித்த அந்த நிஅமத்துகளை நிஅமத்தன் அன்அமஹா அலா கௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், அவங்க தான் மாத்திக் கொள்றாங்க. அல்லாஹ் என்ன செய்யல, மாத்திரல. என்ன மாத்துறாங்க? பாவங்களால் மாத்துறாங்க, பெருமையால மாத்துறாங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத வெறுப்பான விஷயங்களை செய்வதை கொண்டு அவர்கள் மாற்றுகிறார்கள். எனவே ஃபஅக்பரல்லாஹு தஆலா, இப்னு கய்யிம் ஜௌசியா சொல்றாங்க ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், அன்னஹு லா யுகையிரு நிஅமஹு அல்லதி அன்அம பிஹா அலா அஹதின். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு செய்த எந்த ஒரு நியமத்தையும் மாற்ற மாட்டான். ஹத்தா யகூன ஹுவல்லதி யுகையிரு, அவன் தான் அதை மாற்றிக் கொள்கிறான். ஃபயுகையிரு தாஅத்தல்லாஹ் பிமஅசியத்தல்லாஹ், அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை கொண்டு அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை அவன் மாற்றிக் கொள்கிறான். வஷுக்ரஹு பிகுஃப்ரிஹி, அவன் குஃப்ரை கொண்டு நன்றி கெட்ட அந்த கொள்கையை கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய குணத்தை மாற்றி விடுகிறான். அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத செயல்களை செய்வதை கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அவன் மாற்றி விடுகிறான். எனவேதான் அல்லாஹு தஆலா அவன் என்ன செயலை செய்கிறானோ அதற்கேற்றால் போல் அவனுக்கு தண்டனை அல்லது நன்மையை வழங்குகிறான். வமா ரப்புக பிதல்லாமில் லில் அபீத், உன்னுடைய ரப்பு அடியார்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். கண்ணியமானவர்களே, ஃபஇன் கய்யரல் மஅசியத பித்தாஅ, நீங்கள் மாறு செய்வதை அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை கொண்டு மாற்றினால், நீங்க மாறு செய்வதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு நீங்கள் வழிபட்டு நடந்தால், கய்யரல்லாஹு அலைஹில் உகூபத பில் ஆஃபியா, உங்களுக்கு வழங்கிய தண்டனைகளை அல்லாஹ் ஆஃபியத்தாக, ஒரு நல்லதொரு வாழ்க்கையாக, சீரான நிலைமையாக அல்லாஹு தஆலா மாற்றி விடுகிறான். வஸ்துல்ல பில் இஸ், அல்லாஹு தஆலா உங்களுக்கு கண்ணியத்தை தருவதன் மூலம் உங்கள் இழிவுகளை மாற்றி விடுகிறான் என்று மிக அழகான ஒரு கருத்தை தன்னுடைய கிதாபுல சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில ஒரு சில நிமிடங்களை நான் முடிச்சிடுறேன். ஏண்டா சகோதரர்களுக்கு இன்னும் சில நிகழ்ச்சி திட்டங்கள் இருக்குது போறோம். அதாவது அல்லாஹு தஆலா சில விஷயங்களை, சில நியாமத்துகளை தாராளமா வழங்குறான். ஆனா மக்கள் பாவத்திலும் அநீதியிலும் குஃப்ரிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்றதிலும் அக்கிரமம் செய்வதிலும் மிகைத்து விடுகிற நேரத்துல, அல்லது அல்லாஹ் வழங்கிய நியாமத்துகளை தங்களோட வாழ்க்கையில் அவர்கள் நினைக்க தவறுகிற நேரத்துல அல்லாஹ் அதை அழிச்சிடறான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்றான், வரபல்லாஹு மஸலன் கர்யத்தன், அல்லாஹ் ஒரு கர்யா, ஒரு கிராமத்தை அல்லாஹ், ஒரு ஊரை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். கானத் ஆமினத்தன் முத்மஇன்னா, அந்த ஊர் பாதுகாப்பாக, அந்த ஊர் அமைதியாக இருந்த அந்த ஊர், முத்மஇன்னா ரிஸ்குஹா ரகதன், எல்லா பக்கத்தில இருந்தும் அவர்களுக்கு தேவையான உணவுகள் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தது. மின் குல்லி மக்கானின் ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு செய்த நியாமத்துகளுக்கு அவர்கள் நன்றி கெட்டு வாழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபஅஸாகஹல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃப், அல்லாஹ் அந்த மக்களுக்கு பசி பயம் என்கிற ஆடையை அணிவித்தான். ஏன் அணிவித்தான்? பிமா கானு யஸ்னஊன், அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக அவர்களது அமைதியை இல்லாமலாக்கினான், அவர்களது பாதுகாப்பை இல்லாமலாக்கினான், எல்லா பக்கத்திலிருந்தும் தாராளமாக உணவு வருவதை நிறுத்தினான். எனவே ஒரு சோதனை வரும்போது நமது பார்வை இப்படித்தான் இருக்கும். ஏன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய அழிவை நமக்கு தந்தான்? அழகான ஒரு நாடு, அரபிகள் நம்ம நாட்டுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, ஜன்னத்துன் ஃபில் அரப். நீங்க கேட்டு பாருங்க அரபிகள்கிட்ட, ஸ்ரீலங்காவை பத்தி என்ன சொல்றீங்க? மாஷா அல்லாஹ். பொதுவாக இந்த சவுதி அரேபியாவில் உள்ளவங்க சொல்லுவாங்க, உலகத்துல ஒரு சொர்க்கத்தை பார்க்கணும்னா ஸ்ரீலங்காவை போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நாடு இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்குதுன்னா
இவ்வளவு அழிவுகளை அது சந்தித்திருக்கிறதுண்டா நாம என்ன யோசிக்கிறேன்டா, மாஷா அல்லாஹ் வீடியோ பண்ணியாச்சு போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் அழிஞ்சுதான் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் மூத்தா போனா நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஃபன் எடுக்கிறதுக்கு அல்லது. இதுல நம்ம பெற வேண்டிய பாடம் என்ன? ஏன் அல்லாஹ் இப்படி எல்லாம் செய்யறான்? அவங்களுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் போகும்? அந்த ரப்பு தானே நமக்கு ரப்பு, அதே இடம் தானே நாமளும் வாழ்ந்துக்கிட்டோம். இதுல நமக்கு பாடம் வரணும். அல்லாஹ் ஒரு சோதனையை தார நேரத்துல சிலர் அந்த சோதனைகளில் நல்லவர்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம், அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கலாம். குழந்தைகள் அளிக்கப்பட்டிருக்கலாம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கலாம். சிலர் அந்த மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ஷஹீதுகளாக மாறி இருக்கலாம், இடிபாடுகளுக்குள் சிக்கி இருந்தவர்கள் ஷஹீதாக மாறலாம். ஆனா இதுல மத்த உயிரோட இருக்கிறவர்களுக்கு என்ன படிப்பின? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்கள் நபிமார்களை அனுப்பினோம், அந்த நபிமார்களை மறுத்த போது அவர்களுக்கு சில சோதனைகளை நாங்கள் கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான், வலவுலா இது ஜாஅஹும் பஅசுனா ததர்ரூ, நமது சோதனைகள் அவர்களை வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? யா அல்லாஹ் எங்களை காப்பாத்திரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்க பாவியாகிட்டோம், யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை நீ சோதிச்சிடாத, உன்னுடைய சோதனையை தாங்குற சக்தி எனக்கு இல்லை என்று நீங்கள் பணிந்திருக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டதை அவர்கள் மறந்து வாழ்ந்த போது அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, எல்லாவற்றின் கதவுகளையும் நாம் திறந்து விட்டோம். தாராளமாக அவர்களுக்கு அல்லாஹ் அள்ளி கொட்டினாயே, மறந்துட்டியா? நல்லா சாப்பிடு, நல்லா குடி, நல்லா சந்தோஷமாயிரி. ஹத்தா இதா ஃபரிஹு, அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்த சந்தர்ப்பத்தில் அவர் அல்லாஹ் சொல்றான், அஹதுனாஹும் பக்தத்தன், புட்டி ஒரே புடியா பிடிச்சோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் நம்மளை சிந்திப்பதற்காகத்தான் சில விஷயங்கள் அல்லாஹ் நிகழ்த்துகிறான். உங்களுக்கு தெரியும், நம்மள இப்ப இருக்கக்கூடிய இந்த நாட்டில இருந்து சுமார் 1227 கிலோமீட்டர் தூரத்துல நம்ம போனோம்னா அதாவது யமன்ல ஒரு பகுதி வரும். உங்களுக்கு தெரியுமா, பல்கிஸ் ராணின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே ஒரு ராணியுடைய இடம், அந்த ஹுது பறவைன்னு சொல்லிச்சுது, அந்த ஏரியாவை பத்தி அல்லாஹு தஆலா 34வது அத்தியாயத்தில் ஒரு செய்தி சொல்றான். இதோட முடிச்சிருவோம் சம்பவத்தோட. அந்த செய்தி என்ன? லக்கது கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயான், நமக்கு பக்கத்துல, நம்ம வாழ்றதுக்கு பக்கத்துல அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை கொடுத்தான். என்ன அத்தாட்சி கொடுத்திருந்தான்? ஜன்னதானி, 2 தோட்டங்கள், அன் யமீனின் வ அன் ஷிமால், அவங்களோட வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 2 தோட்டம், பெரிய மகத்தான மாபெரும் ஒரு தோட்டத்தை கொடுத்தான். தாராளமாக கனிகளை கொடுத்தான், நல்ல வளங்களை கொடுத்தான், நல்ல நியாமத்துகளை கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான், குலு மிர் ரிஸ்க் ரப்பிக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த ரிஸ்கை நல்லா சாப்பிடுங்க. வஷ்குரு லஹு, அவனுக்கு நன்றியோடு நீங்கள் வாழுங்கள். பல்தத்துன் தய்யிபான், மிகச்சிறந்த நல்ல ஒரு நகரமாக அது இருந்தது. ரப்புன் கஃபூருன், அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நியாமத்தை கொடுத்தான். உங்களுக்கு தெரியுமா, யமன்ல இருந்து வந்தவங்க தான் மக்கா, மதீனா, மற்ற ஈராக்கு, சிரியா, நிறைய இடங்களுக்கு போனாங்க. ஏன் தெரியுமா? அந்த அவங்களோட நியாமத்தை இழந்த பிறகு அவங்களுக்கு நாட்டுல வாழ முடியாம போச்சு. அவங்க தான் வந்து இந்த ஜுருஹும் என்ற கோத்திரத்தார் மக்கால இருந்தாங்களே, எல்லாம் இந்த பேரழிவுக்கு போறதான் போனாங்க. இல்லாட்டி அவங்களோட நாடுதான் உலகத்திலே நம்பர் 1. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லலாம் பாருங்க, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வை அவர்கள் புறக்கணித்தார்கள், அல்லாஹ்வை மறந்து வாழ ஆரம்பித்தார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டு வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் புறக்கணித்தார்கள். கட்டுக்கடங்காத ஒரு வெள்ளத்தை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தினோம். அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு கனி, அழகான சுவைமிக்க கனிகளை வழங்கி கொண்டிருந்த அந்த 2 தோட்டங்களையும் அல்லாஹ் அழித்தது மட்டுமல்ல, அந்த மிகப்பெரிய அணைக்கட்ட அந்த கட்டுக்கடங்காத வெள்ளம் உடைச்சுது. அந்த இன்னும் பார்க்கலாம், கிட்டத்தட்ட அதாவது சன்ஆவுல இருந்து சுமார் பக்கத்துல உள்ள ஊர் தான் சத்து மஅரப்னு சொல்லி, நீங்க இதுல அடிங்க கூகுள்ல, அந்த இடம் தான் அது. மிகப்பெரிய அணைக்கட்டு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக அந்த மக்களுக்கு கொடுத்திருந்த நேரத்துல அந்த மக்கள் நன்றி கட்டார்கள். அல்லாஹ் சொல்றா என்ன, நாங்கள் அவர்களை மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை கொடுத்தோம், அவங்களோட அந்த 2 தோட்டங்களையும் கசப்பானதாகவும், அதாவது அவங்க அந்த மரங்களை எல்லாம் கனி கொடுக்காத, வளம் கொடுக்காத மரங்களாகவும் நாங்கள் ஆக்கினோம். அல்லாஹு தஆலா சொல்றான், இதை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையாக அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்றான், தாலிக ஜஸைனாஹும், இதுதான் நாம் அவர்களுக்கு கொடுத்த கூலி. ஏன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தல? எவ்வளவு அழகான ஒரு இடத்தை நம்ம கொடுத்தோம், எவ்வளவு வளமான ஒரு நாட்டை கொடுத்தோம், எங்கேயும் போக தேவையில்லை, அப்படி ஒரு வளத்தை நாம் கொடுத்திருந்தோம். ஆனால் அவர்கள் அநியாயம் பண்ணினாங்க,
அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். நாம் அவர்களை அழித்தோம், அவர்களது தோட்டங்களை தலைகீழாக மாற்றினோம். பிமா கஃபரு, அவர்கள் நன்றி கட்டு நடந்ததன் காரணமாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்கள் அநியாயக்காரர்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்போம் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடங்குறான். அடுத்த வசனத்துல சொல்றான், நீங்க குர்ஆன்ல சூரத்து சபால நீங்க குர்ஆன்ல எடுத்து பாருங்க, அதாவது 15வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. 34வது அத்தியாயத்துல 15ல இருந்து 19 வரைக்கும் உள்ள வசனங்களை போய் நீங்க வாசிச்சு பாருங்க. நம்ம இந்த மாதிரி இன்சிடென்ட் எப்படி ஃபேஸ் பண்றது நம்ம விளங்கும். وَجَعَلْنَا بَيْنَهُمْ وَبَيْنَ الْقُرَى الَّتِي بَارَكْنَا فِيهَا قُرًى ظَاهِرَةً. அல்லாஹ் தஆலா அவங்க வாழ்ந்த பூமிக்கும் பலஸ்தீன அல்லாஹ் பரக்கத்து செஞ்ச அந்த பூமிக்கும் இடையில அல்லாஹ் அழகான ஒரு பாதையை கொடுத்தான். பயணம் செய்வதற்கு நிழல்களுக்கு மத்தியில அவங்க போவாங்க. அந்த மாதிரியான ஒரு வசதியை செய்து கொடுத்தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், சீரு ஃபீஹா லயாலிய வ அய்யாமன் ஆமினின். நீங்க இரவுலையோ பகல்லையோ நீங்க எந்த பயமும் இல்லாமல் இந்த பாதையில பயணிக்கலாம் என்று நாம் அவர்களுக்கு சொன்னோம். ஃபகாலு ரப்பனா பாயித் பைன அஸ்பாரினா, அல்லாஹ் எங்கட பயண தூரத்தை கூட்டியிருன்றாங்க. வேகமாக போகக்கூடிய அழகான பாதுகாப்பான இடத்தை நாம் அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எங்கட பயண தூரத்தை நீ கூட்டி விடு. வலமு அன்ஃபுஸஹும், அவங்க தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். ஃபஜஅல்நாஹும் அஹாதீஸ், அவர்களது செய்திகளை உலக மக்கள் பேசுகிற செய்திகளாக நாங்கள் ஆக்கிவிட்டோம். வமஸ்ஸக்நாஹும் குல்ல முமஸ்ஸகின், அவர்களை நாங்கள் அப்படியே என்ன செய்தோம், அவர்களை நாங்கள் அழித்து விட்டோம், அவர்களை பிடித்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகுல்லி ஸப்பாரின், இதில் ஒவ்வொருவருக்கும் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே கண்ணியமானவர்களே, சில வளங்கள் நமக்கு கிடைச்சா இது அல்லாஹ் நமக்கு தாரான். நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம் உலகத்துல மார்க்கம்ன்றது பெரும்பாலான மனிதர்கள் அதுல இருந்து தூரமாகிட்டாங்க. அதை படிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றது இல்லை, அதை வாழ்க்கையில அமல் செய்யறதுக்கு அவங்க ட்ரை பண்றது இல்லை, ஹராம் ஹலால்களை பேணி நடக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றது இல்லை, அடுத்தவர்களுடைய ஹக்குகளை சாப்பிடுறதுக்கு அவங்க ட்ரை பண்றதில்ல, வட்டியை மிகவும் பெருமையாக நினைக்கிறாங்க, வாழ்க்கையில ஹராம் ஹலால் பேணுவதை ஒரு நாகரிகமற்ற ஒரு செயலாக நினைக்கிறாங்க. அல்லாஹ் இதையெல்லாம் ஏன் உண்டாக்குறான்டா? உன் செயலை கொஞ்சம் திருப்பி பார், உன் எண்ணங்களை கொஞ்சம் திருப்பி பார், உன் வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார், அல்லாஹ்வோடு உனக்குள்ள உறவை கொஞ்சம் திருப்பி பார் என்று அல்லாஹு தஆலா இது மாதிரியான படிப்பினைகளை சொல்றான். எனவேதான் அல்லாஹ் சூரா ஆராஃப்ல 7வது அத்தியாயத்துல 96 முதல் 99வது வசனம் வரைக்கும் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ, அதாவது அல்லாஹ் சொல்றான், ஒரு ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து நடந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து அவர்களுக்கான பரக்கத்துகளை நாங்கள் திறந்து விடுவோம், வானத்திலும் பூமியிலும். வலாக்கின் கذبு, எனினும் அவர்கள் பொய்ப்பித்தார்கள். ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவங்க செஞ்சதுக்காகத்தான் அவங்களை பிடிச்சோம், அவர்கள் சம்பாதித்ததன் காரணமாக அவர்களை நாங்கள் பிடித்தோம். அஃப அமினல் குரா, அந்த கிராமவாசிகள் அச்சமற்றிருக்கிறார்களா? ஐயஅத்தியஹும் பஅசுனா பயாத்தன் வஹும் நாயிமுன், அவர்கள் இரவிலே தூங்குகின்ற நேரத்திலே அல்லது பகலிலே அவர்களுக்கு வேதனை வராது என்று நினைக்கிறாங்களா? நாம தண்டிக்க மாட்டோம் என்று நினைக்கிறார்களா? அவ அமினல் குரா, அவ அமின அஹ்லுல் குரா ஐயஅத்தியஹும் பஅசுனா துஹா, காலை பொழுதிலே அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்களுக்கு தண்டனை வராது என்று அச்சமற்றிருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். எனவே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழும். இந்த உலகத்துல எது நடந்தாலும் அது கொஞ்சமாகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அது இந்த உலகத்தினுடைய அற்பமான விஷயம்தான். நமது சோதனைகள் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்றான். மனிதனை பொறுத்தவரையும் ஒரு நிஅமத்தை மனுஷனுக்கு கொடுத்தா அவன் என்ன சொல்றான், வல இன் அஸக்னல் இன்சான மின்னா ரஹ்மா, நம்மிடமிருந்து மனிதனுக்கு ஒரு ரஹ்மத்தை சுவைக்க செய்தால் சும்ம நஸஅனாஹா மின்ஹு, கொடுத்துட்டு வாங்கிட்டா. ஒருத்தன் ஏழையாவே இருக்கிறான்னா அவனுக்கு டென்ஷன் குறவு, ஏன்னா அவன் இயல்புலே கஷ்டப்படுறான், வறுமையில இருக்கிறான், பிரச்சனை இருக்கிறான். கொடுத்துட்டு எடுத்தா தான் ஒரு மனுஷன் ஒரிஜினல் குவாலிட்டி என்னன்னு தெரியும். நல்ல கோடிக்கணக்கில் சொத்து வாகனம் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் ஒரே அடியா புடுங்க, நான் மனுஷன் மென்டலி எப்படிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு மூமின் எப்படி இருப்பான்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், நாங்கள் அதை கொடுத்து அதை பறித்து விட்டால் இன்னஹு லயஊசுன் கஃபூர், அவன் நன்றி கட்டவனாகவும் அவன் நிராசை அடைந்தவனாகவும் மாறிவிடுகிறான். கொடுத்தது எடுத்தாச்சே. வலையின் அதக்னாஹு நிஅமா பஅத தர்ரா, ஒரு லொஸ்டுக்கு பிறகு ஒரு பிரச்சனைக்கு பிறகு ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டுட்டான், மற்றவனெல்லாம் ஒரு எப்படி எல்லாம் இருந்தான் எப்படி எல்லாம் அப்படின்னு மாதிரி அவனை பார்த்து ஒரு ஏளன பார்வை பார்க்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில அவன் தள்ளப்படுற நேரத்துல அல்லாஹ் மறுபடி கொடுக்குறான் பாருங்க. திருப்பி எடுத்தத
மறுபடி அவனுக்கு நாம் கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அதாவது அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி அவனுக்கு மீண்டும் நாம் நியாமத்தை செய்தால் நான் பிரச்சனை வெளியே வந்துட்டேன், என்னுடைய துன்பம் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது என்று அவன் பெருமை அடிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு அக்பர். அப்ப இல்லல்லதீன ஸபரு, இவர்கள் பொறுமையாக இருந்து வஅமிலு ஸாலிஹாத், ஸாலிஹான செயல்களையும் செய்கிறார்களோ அல்லாஹ் சொல்றான் உலாயிக லஹும் மக்ஃபிரத்தும் வஅஜ்ருன் கபீரா, அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஒரு துஆ இருக்குது, நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்துற ஒரு துஆ, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு துஆ. அதாவது சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, அரபு இலக்கம் 2097. அதாவது அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, கான மின் துஆஇ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு துஆ இருந்தது, அவங்க ஓதக்கூடிய ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதி, யா அல்லாஹ் என்னுடைய நிஅமத்துகள் என்னை விட்டு நீங்குவதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வ தஹவ்வுலி ஆஃபியதி, என்னுடைய ஆரோக்கியம் மாறி போவதை விட்டும். ஆரோக்கியம் இல்லாம போனா அடுத்தது நோய் தான். ஆரோக்கியம் இல்லாம போனவரால் ஆரோக்கியம் இல்லப்பா அவர் நல்லா இருக்கிறான்னு சொல்லலுமா? ஆரோக்கியம் இல்லாட்டி அடுத்தது நோயும் பிரச்சனை தான். அப்ப தஹவ்வுலி ஆஃபியத்திக்குன்னா ஆஃபியத்து நோயா மாறுவதை விட்டும். வ ஃபுஜாஅத்தி நிக்மதி, திடீரென்று எதிர்பாராத விதமாக உன்னுடைய தண்டனை வருவதை விட்டும். வ ஜமீஇ சஹதி, எல்லா விதமான உன்னுடைய கோபத்தை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தரு. ஞாபகம் வச்சு இந்த துஆ ஓதுங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதி வ தஹவ்வுலி ஆஃபியதி வ ஃபுஜாஅத்தி நிக்மதி வ ஜமீஇ சஹதி, யா அல்லாஹ் எல்லா கோபத்திலிருந்தும் யா அல்லாஹ் எங்கள கோபப்படாத, உன்ன கோபத்தை எதிர்கொள்ற அளவுக்கு நாங்க இல்ல என்று நாம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த தலைப்பு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இதுல சுருக்கமாக நாம் 2 வார்த்தையில சொல்லண்டா, எது நடந்தாலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் நாம நினைக்கணும், நம்மள ஏதாவது பிரச்சனைக்குதான், நாம மாற வேண்டிய விஷயம் இருக்குதா, ஏன் நமக்கு இப்படி ஒரு சோதனை, ஏன் அல்லாஹு தஆலா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான், லவ்லா இது ஜாஅஹும் பஅசுனா ததர்ரஉ, அவர்களுக்கு சோதனை நம்மிடமிருந்து வந்தபோது அவர்கள் பணிய வேணாமா, அல்லாஹ்வை நோக்கி வர வேணாமா, அல்லாஹ்வோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேணாமா, பாவத்தை விட வேணாமா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட வேணாமா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல பெருமை அடிப்பதை விட வேணாமா, வட்டியை விட வேணாமா, விபச்சாரத்தை விட வேணாமா? அல்லாஹ் எதிர்பார்க்கிறது நம்மளை தட்டி, நம்ம புள்ள நமக்கு கொஞ்சம் கூடுதல் தொந்தரவு செஞ்சா என்ன செய்வோம்? அடிப்போம். நம்ம புள்ளையில கோபத்துல அடிக்கிறோம், இல்ல அந்த புள்ளைய வழிப்படுத்தி தான் நம்ம அதெல்லாம் செய்வோம். அதை அல்லாஹ் தஆலாவுடைய சோதனையும் அப்படித்தான். அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை தாரா ஒன்றுக்கும் அல்ல, நாங்கள் உங்களுக்கு வரக்கூடிய மகத்தான மாபெரும் தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு அதை விட குறைஞ்ச சின்ன சின்ன தண்டனைகளை உலகத்துல உண்டாக்குறோம். நீங்க திருந்தி அந்த மாபெரும் தண்டனைக்கு நீங்க போகக்கூடாது என்பதற்காகத்தான் என்று அல்லாஹு தஆலா ஏராளமான இடங்களில் சொல்கிறான். கேட்ட விஷயங்களை நானும் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதே போல இலங்கை நாட்டில் நமது சகோதரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அல்லாஹு தஆலா மாற்றி அவர்களுக்கு ஒரு இயல்பான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுப்பானாக. இந்த மார்க்க வழிமுறைகளின் பால் திரும்பக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதிரியான படிப்பினைகளிலிருந்து நமக்கும் அவர்களுக்கும் தருவானாக. அந்த சகோதரர்கள் கஷ்டத்திலும் நோயிலும் பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் இருக்கிற அந்த சகோதரர்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நமது நாட்டிலும் அதே போல உலகத்தில் வாழ்ற முஸ்லிம் சமுதாயத்துக்கும் வழங்குவானாக என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் நமது உறவுகளுக்காகவும் இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.